அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு ரூபா காயின் இருக்குது. அதை வச்சு அவனுடைய விளையாட்டு பொருள்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான், அங்கே அவங்க பாட்டி கொடுத்த பழைய பூஞ்சாடி இருக்குது. அதையும் வச்சு விளையாடணுன்னு அவனுக்கு ஒரே ஆசை. அதனால் என்ன பண்ணுறான், அந்த பூஞ்சாடியும் வச்சு விளையாடிட்டுருக்கான். அவனையே அறியாமல் அது என்ன ஆகுதுன்னா, அந்த பூஞ்சாடி உள்ளே போய் அந்த ரூபா காயின் விழுந்துருது. இதில் என்னன்னா, அந்த பூஞ்சாடியோட ஓட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அது எதுவும் அப்படியே இவன் விளையாட அந்த காயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பூஞ்சாடியோட கீழ்ப்பகுதிக்கு போயிடுது. இப்போ அதை எடுத்தவன் அதை திருப்பி பார்க்குறான். அந்த பூஞ்சாடியிலேருந்து அந்த காயின் விழ மாட்டேங்குது. ஏன்னா அது போய் நல்லா உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அப்படி இருக்கிறப்ப அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை விடுறான். என்ன ஆகுதுன்னா, இவன் கையும் போய் அந்த பூஞ்சாடியில் மாட்டிக்குது. கொஞ்சம் இவனுக்கு அந்த ரூபாவை எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கையும் மாட்டிக்கிச்சிங்கிற ஒரு பயமும் வந்துடுது. நேராக அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மா ஏதோ வேலையில் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இவனை பார்த்த உடனே முதல்ல கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த பூஞ்சாடி அவங்க அம்மாவோட ஞாபகத்தமாக இவங்க வச்சுருக்கிறது. இதை எதுக்கு எடுத்து விளையாட அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா, தெரியாமல் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ரூபா காயின் உள்ளே விழுந்தது அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லலை. எடுத்து விளையாடிட்டு இருந்தேன், அப்புறம் சும்மா கை விட்டேன், உள்ளே கை போயிடுச்சு, இப்போ என்னால் அதை எடுக்க முடியலன்னு மட்டும்தான் சொல்கிறான். அவங்க அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க. அந்த கையை அவங்களால எடுக்கவே முடியல. அவங்க அப்பாவை கூப்பிட்டுறாங்க. அவங்க அப்பாவும் பார்த்துட்டு சோப்பு தடவி எடுக்க ட்ரை பண்ணுறாரு, எண்ணெய் தடவி எடுக்க ட்ரை பண்ணுறாரு, முடியல. இந்த பையனுக்கு அவங்க என்ன தான் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணாலும் இந்த பையனுக்கு அந்த உள்ளே இருக்கிற ரூபா காயின் எடுக்கணுங்கிற ஒரு இதில் அவன் என்ன பண்ணுற, கையை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அவருக்கும் ஒரு பயம் வந்துடுது. அதனால் என்ன சொல்கிறாரு, சரி எனக்கு தெரிஞ்சவர் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுறேன், அவர் ஒரு 10 ரூபா கேட்பார், வேறு வழியில் அந்த 10 ரூபாவை கொடுத்து தான் இந்த நம்ம பையனோட கையை எடுத்தாகணும்னு. இதை கேட்ட உடனே இந்த பையனுக்கு என்னது 10 ரூபாவா, இந்த ரூபாவுக்காக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னோடய கையை எடுக்கிறதுக்கு 10 ரூபா அப்பா செலவு பண்ண போகிறாரே அப்படின்ட்டு உடனே சொல்கிறேன், அப்பா என் கையை நானே எடுக்க முயற்சி பண்ணுறேன், அந்த 10 ரூபாவை எனக்கு கொடுக்குறீங்களான்னு. சரின்னு ஒன்று கொஞ்ச நேரத்தில் முயற்சி பண்ணி அந்த கையை அவன் எடுத்து அந்த 10 ரூபாவை வாங்கிடுறான்.